ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் பெப்பர் ஃப்ரை. இது வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிடும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ 250 கிராம்ஸ் ஈரல், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்புத்தூள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருக்கோம். ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஈரல் எடுத்து போட்டுக்கலாம். 50 கிராம்ஸ். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு தூள் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் வேணுன்ற அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து போட்டுக்கோங்க. இதில் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது இப்போ தண்ணியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா இன்னும் சுண்டி வரணும். ஸோ இது நல்லா இன்னுமே நல்லா வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா பிரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா இப்போ ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஈரல் வறுவல். இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.